இந்த பிராஸ், காப்பர் அண்ட் சில்வர் அது கலந்த ஒரு வெரைட்டி இருக்கு. இதையுமே ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி உள்ள நம்ம மேனிஃபெஸ்டேஷன் கோடு போட்டு இந்த பெண்டுலம் வச்சு டவுசிங் பண்ணலாம். இல்ல குங்குமமோ, இல்ல கங்கா ஜலமோ, புனித நீரோ போட்டு எல்லா இடத்துலயும் செக் பண்ணும்போது அது உங்களுக்கு காட்டும். பெண்டுலம் டவுசிங் கிளாஸ்க்கு வந்தவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். இது வந்து பிராஸ்லயே பிளாக் கோட்டிங் குடுத்துருக்கோம். இது ஏன் பிராஸ்ல பிளாக் கோட்டிங்னா, நம்மளுக்கு தெரியும் சக்ராஸ் வந்து லெஃப்ட் டு ரைட்லயும் சுத்தணும்னு. அப்போ பிளாக்குங்கிற கலருக்கே ஈர்க்கும் தன்மை கொண்டது. இப்ப மேக்னெட் பார்த்தீங்கன்னா பிளாக்கா இருக்கும். கருப்பு ஈர்க்கும் தன்மை கொண்டது. அதனால ஒரு பிராஸ் பெண்டன்ட்ல கருப்பு கோட்டிங் குடுத்துருக்கோம். இதையுமே ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணாலே தெரியும் உள்ள பிராஸ் இருக்கும். இப்போ பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த பெண்டன்ட்டுக்கு உண்டு. அந்த மாதிரி ரெகுலரா இருக்கிற பிராஸ் பெண்டன்ட்டும் இருக்கு. இதுவே பிராஸ்லயே வரும். பிளாக்ல இருக்கு. அதுவும் பிராஸ்ல வரும். இல்லங்க எனக்கு பிளாக் வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு பிராஸ்லயே வரும். ஸோ பெண்டுலம்ம வச்சு எப்படி நம்ம பாசிட்டிவ், நெகட்டிவ் எனர்ஜி பார்த்துக்கலாம். நம்ம போற விஷயங்கள் நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா? நம்ம எண்ணங்கள் கரெக்ட்டா இருக்கா? நம்ம பிளான் கரெக்ட்டா இருக்கா? எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்.